பாய்ஸ் நம்மலாம் 30 வயசுக்குள்ள செட்டில் ஆகலனா பொண்ணு தர மாட்டாங்க. கரெக்டா? 30 வயசுக்குள்ள 10ல இருந்து 15 சவரன் தங்க நகை எப்படியாவது சேர்த்துருக்கணும். ஆனா எப்படி? பட் நான் இதை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எதுக்குடா கோல்டுன்னு யோசிக்காதீங்க. இது ஒரு சாலிடான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்க உங்க 20ஸ்ல இருந்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாயை டிஜிட்டல் கோல்ட்ல போடுங்க. 22 வயசுக்குள்ளேயே 2 சவரன் சேர்த்துடலாம். அப்புறம் உங்களுக்கு 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்க சேலரி ஏற ஏற இந்த எஸ்ஐபியை 2000 to 3000 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு 2 to 3 சவரன் கவர் ஆகிடும். உங்களுக்கு ஒரு 26 27 வயசு வரப்போ இது மட்டும் இல்லாம பிசிக்கல் கோல்ட், அதாவது காயின்ஸ் அண்ட் பார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. அண்ட் 29 30 ஆகுறப்போ எவ்வளவு வாங்கியிருக்கிறேன்னு கால்குலேட் பண்ணி பேலன்ஸை அவுட் பண்ணா மீதி கோல்ட டிஜிட்டலாவோ இல்ல பிசிக்கலாவோ உங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி வாங்கலாம். ஆனா எப்படியோ என் ஒய்ஃப் வீட்ல இருந்து கோல்டு எடுத்துட்டு தான் வருவாங்கன்னு யோசிச்சீங்கன்னா இதுக்கு நடுவுல டிசைன் ஜுவல்லரி, செய்குலி சேதாரம்னு வியரபிள்ஸா தான் இருக்குமே தவிர நீங்க சேர்த்து வச்ச மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. ஸோ கோல்டை வெறும் ஆர்னமெண்டா பார்க்காம அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ற இன்ஸ்ட்ருமெண்டா பாருங்க. அவசரத்துக்கு உங்க ஒய்ஃப் அண்ட் அம்மாவோட நகையா இருக்கணும்னு தான் இல்ல, காயின்ஸ் அண்ட் பாரா இருந்தா இன்னும் பெட்டர். ஆனா பாய்ஸ், உங்களுக்கு கோல்டை எப்படி வாங்கணும்னு தெரியலனா கைடுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தப்பா வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க.